பழைய ஆட்சியாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க சொன்ன ஒரு வாக்குறுதி என்னென்னா, நாங்கள் படிப்படியாக டாஸ்மாகை குறைச்சிருவோன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் டாஸ்மாகை எடுக்க போகிறேன்னு சொல்லலை, குறைக்க போகிறேன்னு சொல்லலை. ஆனால் வந்த உடனே அந்த காரியத்தை அவர் செய்ததுக்காக அவரை நான் உண்மையாக முதலமைச்சரை நான் வாழ்த்துகின்றேன். சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்ல இப்போ அவங்க 2வது இடத்துக்கு எதிர்கட்சியாக போய் உட்காந்துட்டாங்க. சரிங்களா? இப்போ சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவராக சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னால் மொத்தத்தில் சட்டசபைக்கு நம்ம வரவே முடியாத நிலைக்கு மக்கள் அவங்கள கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்போ சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உனக்கு அன்பை ஒழிக்க போகிற, ஒற்றுமையை நீ கலைக்க போகிற, யாரும் ஒற்றுமை இருக்கக்கூடாது என்கின்ற சிந்தனையோடு தான் நீ பேசுகிற. விளையாட்டுத்துறையில் விளையாட்டு இது கொடுத்தாங்க, கடைசியில் துணை முதலமைச்சராக இப்போ எதிர்கட்சி தலைவராக வச்சாங்க. எதிர்கட்சி தலைவராக வந்து எதை பேசணும் சட்டசபையில், முதல் சட்டசபையில் முதல் நாளில் இதை பேசி இதிலே என்ன தெரியுது? எனக்கு ஒன்றும் இல்லை, அடுத்த மாதம் நான் வந்து வாடகை கூட கட்ட முடியாது, ஆனால் தளபதி என்னை கூப்பிட்டு என்னை இப்போ அமைச்சர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ அடுத்து நீங்கள் எது சொன்னாலும் அதை யாரும் நிச்சயமாக நம்ப போகிறது கிடையாது. கேட்காம கொடுப்பாங்களா? உன்னை மந்திரி ஆக்கிறவங்க எத்தனை பேரை காலை நேரம் பிடிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். தாவைய காலை யாரை பிடிச்சா காலை பிடிச்சா நடக்கும்னு எனக்கும் தெரியும். அப்படிதான் நீ வந்திருக்கிற. இதில் என்ன பெருமை பாராட்டுதல்? இதில் ஒன்றுமே இல்லாத என்ன பெருசாகிட்டாங்கன்னு. அதாவது இபிஎஸ் தன்னை ஒரு பெரிய தலைவனாக அவர் தன்னை ஏற்படுத்திக்கிறார், அப்படிதான் சொல்ல முடியும். சிவி சண்முகம் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார். இப்போ தாவேக்கா வந்துடுச்சு, 108 இடங்கள் வந்துட்டாங்க. இவங்க 25 பேரும் ஆதரவு கொடுத்தா நல்ல ஒரு ஆட்சி நடக்கணும் என்பதற்காக, மக்களுக்காக ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட சிவி சண்முகம் எடுக்கின்ற இந்த முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன். நல்ல ஒரு காய் கனிந்து வர நேரத்தில் நீங்க நழுவ விட்டுட்டீங்க. அதனால உங்களுடைய ஆளுமை சரியில்லை, தலைமை சரியில்லை. இப்போ நீங்க பொதுச் செயலாளர் என்னத்தை சாதிச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி 2வது சட்டசபை எலெக்ஷன்லையும் தோத்தாச்சு. போன தடவையாவது தம்பி விஜய் இல்லை, அதனால நீங்க எதிர்கட்சியா இருந்தீங்க. தம்பி விஜய் வந்த உடனே நீங்க 3வதா போயிட்டீங்க. இந்த தலைமை யாருக்கு பிடிக்கல, மக்களுக்கே பிடிக்கல, நீங்க யாராவது இருங்கப்பான்னு சொல்லியிருக்கணும். அதான் அழகு, ஒரு தலைமைக்கு அழகு. அதுதான் என்ன நீங்க தலைவரை வச்சு என்னத்தை சாதிச்சீங்க? ஒண்ணுமே சாதிக்கலையா? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராயர் சாமுவேல் குணசேகரன் அவர்கள் தான். ஐயா வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா பதவி ஏற்ற உடனே 717 டாஸ்மாக் கடையில் மூடிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பெரிய நல்ல காரியம். ஏனென்றால் அதாவது அவர் இப்போ என்ன சொன்னார்னா, பஸ் நிலையம் அருகிலே கல்லூரிகள், பள்ளிகள், பிறகு ஆலயங்கள், கோயில்கள், இப்படிப்பட்ட மசூதிகள் பக்கத்தில் இருக்கிறத முதலாவது எடுக்கிறேன்னு சொன்னதே ஒரு பெரிய ஒரு காரியம். ஏனென்றால் பழைய ஆட்சியாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க சொன்ன ஒரு வாக்குறுதி என்னென்னா, நாங்கள் படிப்படியாக டாஸ்மாகை குறைச்சிருவோன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் டாஸ்மாகை எடுக்க போகிறேன்னு சொல்லலை, குறைக்க போகிறேன்னு சொல்லலை. ஆனால் வந்த உடனே அந்த காரியத்தை அவர் செய்ததுக்காக அவரை நான் உண்மையாக முதலமைச்சரை நான் வாழ்த்துகின்றேன். இது மக்களுக்கான சேவை. நான் எப்பொழுதும் அதுதான் சொல்லுவேன். யாராவது ஆட்சிக்கு வரட்டும், யார் மேலே எனக்கு கோபம் கிடையாது. யார் வந்தால் எனக்கு என்ன வந்தது? மக்கள் நலமாக இருக்கணும். அதுக்கு யார் நல்லது செய்தாலும் அவங்களை நான் பாராட்டுவேன், வாழ்த்துவேன். அதனால் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரியே திமுக ஆட்சியில் இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் டெங்கு மலேரியான்னு சொல்லிட்டு நாங்கள் சனாதனத்தை எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னார். இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கார். இப்போவும் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மக்களை பிரிக்கும் சனாதனத்தை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. இது எப்படியா பார்க்குறீங்க? அதாவது சும்மா பொது மேடைகளில் அவர் பேசும்போதெல்லாம் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்ல இப்போ அவங்க 2வது இடத்துக்கு எதிர்கட்சியாக போய் உட்காந்துட்டாங்க. சரிங்களா? இப்போ சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவராக சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னால் மொத்தத்தில் சட்டசபைக்கு நம்ம வரவே முடியாத நிலைக்கு மக்கள் அவங்கள கொண்டு போய் விட்டுருவாங்க. இதுதான் நடக்க போகுது. ஆனால் எனக்கு என்ன ஒரு விளங்காத புரியாத ஒரு காரியம் என்னவென்றால், பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் தானே தமிழ்நாட்டில்.
அப்போ அவங்க எப்படி 70 தொகுதி வந்தாங்க? கூட்டணி கட்சி ஒரு 5 தொகுதி வந்துச்சு, இல்லை 10 தொகுதி வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க. 70 தொகுதி பெரும்பான்மை நீங்க தான். நீங்களே என்ன சொல்றீங்க? சிறுபான்மையர்னா இந்த தடவை வாக்குகளை விஜய்க்கு போட்டாங்க அப்படின்றீங்க. அப்ப பெரும்பாலும் இந்துக்கள் உங்களுக்கு தானே வாக்கு போட்டிருக்காரு. அப்ப இந்துக்கள் மடையர்கள் தானே, முட்டாள் தானே. அவன் இப்ப சொல்லல, 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கான், சனாதானத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறான். சனாதானம் என்பது என்ன? ஒற்றுமையாக வாழ்வது, இன்பமாக வாழ்வது, அன்பு கூர்ந்து வாழ்வது, இவ்வளவுதானே. அப்போ சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உனக்கு அன்பை ஒழிக்க போற, ஒற்றுமையை நீ கலைக்க போற, யாரும் ஒற்றுமை இருக்கக்கூடாது என்கின்ற சிந்தனையோடு தான் நீ பேசுற. அதான் சின்ன பையன் விளையாட்டுத்துறையில் விளையாட்டு இது கொடுத்தாங்க, கடைசியில் துணை முதலமைச்சராக எதிர்கட்சி தலைவராக வச்சாங்க. எதிர்கட்சி தலைவராக வந்து எதை பேசணும் சட்டசபையில், முதல் சட்டசபையில் முதல் நாளில் இதை பேசி, இதுலேயே என்ன தெரியுது? நீ அமைச்சராக இருக்கவும் லாய்க்கு இல்லை, எதிர்கட்சி தலைவராக இருக்கவும் லாய்க்கு இல்லை, நீ வந்து ஒரு ஒரு எம்எல்ஏவா இருக்க கூட லாய்க்கு இல்லை, அரசியல்வாதி என்று சொல்வதற்கு கூட தகுதி இல்லாதவனா நீ இருக்கிற. அதான் மிக வருத்தமான காரியம். எப்படியோ அப்ப அந்த குடும்பத்துல பிறந்ததுனால நீ வந்துட்ட, அல்லது சட்டசபை எந்த பக்கம் இருக்கும் கூட உனக்கு தெரிஞ்சிருக்காது. இதுதான் உண்மை. அதே மாதிரியே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இந்த தினம் வந்து எல்லாருக்குமே அமைச்சர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு மேடையில் என்ன சொல்றாருன்னா, எங்க அம்மா வீட்டுக்கு வந்து வாடகை கட்ட கூட காசு இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவர் இன்னொரு வீட்டில் வந்து முன்னாடி வந்து ஒரு யூடியூபர் ஆக்சுவலாக அவர் ஒரு வந்து தாய்ஸா வந்து ஃப்ளாட்டே வாங்கியிருக்காங்க. இது எப்படியா பார்க்குறீங்க? அதாவது நான் கூட அந்த இதை பார்த்தேன். நான் அவர் சொல்லும்போது எனக்கு அடுத்த மாதம் வாடகை நான் எப்படி கொடுக்க போகிறேன் அந்த மாதிரி நிலை இருக்கும்போது, தளபதி வந்து எனக்கு தலைவர் வந்து எனக்கு வந்து இந்த பொறுப்பை கொடுத்து என்னை கூப்பிட்டு அமைச்சராக உட்கார வைக்கிறாருன்னும் போது எனக்கு பெருத்த ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத நானும் அந்த யூடியூப்பை பார்த்தேன், அவர் பேசுகிறத பார்த்தேன். நான் என்ன சொல்கிறேன், உண்மையை பேசி தொலைங்களேன்றேன். இப்போ எனக்கு 10 வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பிடிங்க போகிறீங்க? கணக்காட்ட போகிறது அரசாங்கத்துக்கு. நான் அவ்வளோதான், வரி கட்டணம் முடிஞ்சு போச்சு. வரி கட்டணம் என்னை யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை. எனக்கு எவ்வளோ சொத்து இருந்தால் யார் என்னை கேட்க போகிறேன்? இதில் இன்னும் எனக்கு ஒன்றும் இல்லை. அடுத்த மாதம் நான் வந்து வாடகை கூட கட்ட முடியாது. ஆனால் தளபதி என்னை கூப்பிட்டு வந்து என்னை வந்து இப்போ அமைச்சர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுனால, இப்போ அடுத்து நீங்கள் எது சொன்னாலும் அதை யாரும் நிச்சயமாக நம்ப போகிறது கிடையாது. விமர்சனங்கள் தான் வைக்க போகிறாங்க. இப்போ நான் இதை சொல்லும்போது என்ன ஆகும், நான் தாவேக்கால உள்ள சில மக்கள் உறுப்பினர்கள் என்ன பண்ணோம், என்னை திட்டுவாங்க, நீ ஏன் எங்கால பற்றி பேசுற அப்படின்னு. அதாவது என்னுடைய ஒரே ஒரு காரியம்னா, யாராயிருந்தாலும் குற்றம் செய்தால் குற்றமே, நல்லது செய்தால் நல்லதே, அவ்வளோதான். இப்போ உனக்கு ஒரு நல்ல ஒரு அமைச்சர் பதவியை கொடுக்குறாங்க, கல்வி அமைச்சர்னு சொல்லி. கல்வி அமைச்சர் தானே அவரு? பள்ளி கல்வி அமைச்சர். ஆமாம், பள்ளி கல்வி அமைச்சர்னா எவ்வளோ உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது ஏற்கனவே, நீங்கள் ஒரு யூடியூபர். அப்போ இது வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் போட்டதெல்லாம் பொய்யான காரியத்தை போட்டு சம்பாதிச்சிங்களா? ஒரு கேள்வி. 2வது, சொத்தே இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் எலெக்ஷன் போர்ட்ஃபோலியோவில் கட்டாயம் உங்களுக்கு எவ்வளோ சொத்து நீங்கள் கட்டாயம் கொடுத்துருக்கணும், மதிப்பீடு கட்டாயம் கொடுத்து ஆகணும், இல்லைன்னா உங்களை தகுதி நீக்கம் செய்திருவாங்க. இப்போ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு இப்போ மந்திரியாக வேறு ஆயிட்டீங்க என்ன? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? எனக்கு வீடு இருக்குது தான், ஆனால் எங்கள் அம்மா அப்பாலாம் கஷ்டப்படுறாங்க, அப்படியே தான் சொன்னால் கூட ஏதாவது நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்த மாதம் வாடகை நான் எப்படி தரப்போகிறேன் தெரியாத நிலையிலே என்னை வந்து மந்திரியாக அழைத்தது எனக்கே ஆச்சரியமாக இருக்கின்றதுன்னா, நீ கேட்காம உனக்கு மந்திரி சபை கொடுத்துட்டாங்களா? கேட்காம கொடுப்பாங்களா உன்னை மந்திரி ஆக்கிறவங்க? எத்தனை பேரை காலை நேரம் பிடிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். தாவேக்கால யாரை பிடிச்சா காலை பிடிச்சா நடக்கும்னு எனக்கும் தெரியும். அப்படிதான் நீ வந்திருக்கிற. இதுல என்ன பெருமை பாராட்டுதல்? இதுல வந்து ஒண்ணுமே இல்லாத என்ன வந்து பெருசாகிட்டாங்கன்னு. தாவேக்கால இருக்கிற அத்தனை வேட்பாளருக்கும் நல்ல பணம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நீங்க எவ்வளவு கொடுத்துட்டு நீங்க வேட்பாளரா வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். சும்மா ஒன்று நீங்கள் வேட்பாளர் வரல, சும்மா ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு ஒன்று நிற்க வச்சு நீ எனக்கா என் கட்சியில் நில்லுப்பா அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லவே இல்லை. அதனால் அரசியல் என்பது ஒரு விதத்தில் அது சாக்கடை தான். அதாவது பொய்யும் புரட்டும், உண்மை இல்லாத தன்மை,
என்ன இப்போ ஆரம்பத்திலே அப்படி இருந்துச்சுன்னா அது நல்லது இல்லையே தம்பி ராஜ்மோகன். என்ன அதோ நீங்கள் கல்வி அமைச்சர், கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் உங்களை சீர்திருத்திங்க. ஏதோ ஒரு வேளை வாய் தவறி ஏதாவது சொற்கள் வந்திருக்கலாம். இனிமே அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. ஏன்னா கல்விதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு பள்ளி கல்வி மந்திரியா நீங்க இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் இன்றைக்கு என்ன கற்றுக்கொள்ள போகின்றா அதுதான் எதிர்காலத்தில். ஸோ எதிர்கால பிள்ளைகளை, எதிர்கால மக்களை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. அந்த ஒரு துறையில நீங்க இருக்கிறீங்க. மீண்டும் நல்ல ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். உண்மையை பேசுங்க. ஒன்றும் யாரும் ஒன்றும் பண்ண போறதில்லை. இன்னைக்கு வரைக்கும் நான் இவ்வளவு பேசுறேன்னா ஏன் என் மேல எந்த இதுவும் செய்ய முடியலன்னா உண்மையா இருக்கிறதுனால தான். என் மடியில எந்த கனமும் கிடையாது. தைரியமா நான் பேசுறேன். இந்த மாதிரி தைரியமா நீங்க பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். உண்மையா இருங்க. நான் எல்லா மந்திரிகளையும் பார்த்து நான் சொல்ற காரியம் அதுதான். உண்மையா இருங்க. அடுத்த 5 வருஷம் திரும்ப நீங்க தானா வரலாம். ஒரு இடைத்தேர்தலே வந்தா கூட எல்லாரும் அதான் பயந்துட்டாங்க. இடைத்தேர்தல் வரப்போகுது, இடைத்தேர்தல் வரப்போகுது. நான் பார்க்குறேன், யூடியூப்லாம் பார்க்குறேன். இடைத்தேர்தல்னு 6 மாசத்துல வந்துடும், இந்த ஆட்சி கலைக்கப்படும் இப்படிலாம் பேசுறாங்க. இடைத்தேர்தலே வந்தா கூட நீங்க தான் வரணும்னா உண்மைத்தன்மையில் இருங்க. மக்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால ஜாக்கிரதையா உங்க துறையை சரியானபடி ஆரம்பிங்க. உங்க தளபதி விஜய் பேரை காப்பாத்துங்க. அதான் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி இப்போ அதிமுக வந்து 2ஆக பிளவுபட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இபிஎஸ் டீம் ஒன்று, சிவி சண்முகம் தலைமையில் போயிட்டுருக்காங்க. சிவி சண்முகம் டீம் வந்து தாவேகா தலைவர் முதல்வருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படியா பார்க்குறீங்க? அதாவது இபிஎஸ் தன்னை வந்து ஒரு பெரிய தலைவனாக அவர் தன்னை ஏற்படுத்திக்கிறார். அப்படிதான் சொல்ல முடியும். நான் மீண்டும் பழைய இடத்துக்கு போக விரும்புகிறேன். இபிஎஸ் நல்ல நிர்வாகம் பண்ணாரு, அதெல்லாம் நான் தவறு சொல்ல வரல. ஆனால் எப்படி ஒரு முதலமைச்சர் ஆனான்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அருமையான சசிகலா அவர்கள் அம்மையார் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இவரை தோளில் தட்டி கொடுத்து நீ தான்பா முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா எட்டி வச்சிட்ட. அந்த அம்மா சிறைச்சாலையில் போன உடனே அடுத்த நாளே எட்டி வச்சிட்ட. நீ தூக்கி போட்ட அந்த அம்மா வெளியே. ரைட், இதிலே உன்னுடைய குணம் தெரிஞ்சு போச்சு, நீ வேஸ்ட்னு. அப்படி தானே உன்னையும் எல்லாரும் தூக்கி போடுவாங்க. அதாவது நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். இது என்னுடைய பைபிள் வார்த்தை. நீ எதை விதைக்கிறாயோ அதுதான் அறுப்ப. அதுதான் இப்போ நடக்குது. சிவி சண்முகம் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார். என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறாரு? இப்போ தாவேக்கா வந்துடுச்சு, 108 இடங்கள் வந்துட்டாங்க. இவங்க 25 பேரும் ஆதரவு கொடுத்தா நல்ல ஒரு ஆட்சி நடக்கணும் என்பதற்காக, மக்களுக்காக ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட சிவி சண்முகம் எடுக்கின்ற இந்த முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன். அது நல்லது, மக்களுக்காக தானே. ஏங்க திரும்ப இந்த ஆட்சியை கலைச்சி திரும்ப எலெக்ஷனை வச்சு எவ்வளவு செலவு? யாருடைய பணம்? நம்ம கட்டுற வரி பணம் தானே. அதனால இதை சிந்திச்சு பார்த்து அருமையான சிவி சண்முகத்துக்கு நான் ஆதரவு கொடுக்க விரும்புகின்றேன். கட்டாயம் நீங்க செய்து நல்லது. எந்த போராட்டம் வந்தாலும் விட்டுறாதீங்க. தாவேக்காக்கு நீங்க ஆதரவு கொடுங்க, விஜய்க்கு நீங்க ஆதரவு கொடுத்து நீங்க இது பண்ணுங்க. அடுத்து எடப்பாடி ஒன்றும் முதலமைச்சருக்காக நின்று ஜெயிக்கலையே. இப்போ அதாவது சட்டசபை அப்படின்னு சொல்லி எடப்பாடி நிற்கிறது இதான் முதல் தேர்தல். 2வது தேர்தல்னா சட்டம், அது வந்து முதலமைச்சர் பதவிக்கு இல்லை, அது எம்எல்ஏ பதவியா இருந்து முதலமைச்சர் ஆனது. ஆனா இது வந்து நேரடியாக இவர் முதலமைச்சர் என்று சொல்லி சட்டசபைக்குள்ள போவதற்கு இதுதான் முதல் தேர்தல். சரிங்களா? அது 2021 வந்து நீங்க கடைகளை சேர்க்க முடியாது. அது நீங்க சொல்றபடி முதல் தேர்தல் இருக்கலாம், இது 2வது தேர்தல் நீங்க சொல்றபடி. ஆனா முதலமைச்சர்னு சொல்லி நன்றாக நல்ல ஒரு காய் கனிந்து வர நேரத்தில் நீங்க நழுவ விட்டுட்டீங்க. அதனால உங்களுடைய ஆளுமை சரியில்லை, தலைமை சரியில்லை. நான் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியா இருந்திருந்தால் நிச்சயமாக முதல் காரியம் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்திருக்க மாட்டேன். நான் உண்மையை பேசுறேன், பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதவாத கட்சின்னு பிஜேபி சொல்லிட்டாங்க. அதனால தான் எல்லாரும் வெறுக்கிறாங்க. அடுத்தது அந்த இடத்துல யாரும் இல்லை, அண்ணாமலை இல்லை. அண்ணாமலை இருந்தா பிஜேபிக்கு சப்போர்ட் இருந்திருக்கும். அண்ணாமலையே அங்க இல்லை. அப்ப அண்ணாமலை இல்லாத இடத்துல நீங்க பிஜேபியில போய் நீங்க முதல்ல இருந்ததே தவறு. நீங்க வெளியே வந்திருக்கணும்.
நீங்கள் கலந்து வெளியே வந்து நீங்கள் தனியாக நின்றுந்தா கூட அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது உட்கார்ந்துருப்பீங்க. நீங்கள் இன்னைக்கு அதுக்கும் இல்லாத நிலைக்கு போயிட்டீங்க. அப்போ சிவி சண்முகம் என்ன பண்ணுவார்? அவர் நல்ல ஒரு யோசனை வருது அவருக்கு, நம்ம வந்து எதிர்கட்சி வரிசையிலையும் உட்காரதுக்கு நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. எதிர்கட்சியில் உட்கார்ந்தாலும் யார் சொல்கிறதான் கேட்கணும்? திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறதான் கேட்கணும் அங்கே உட்காந்துக்கிட்டு. அதுக்கு பதிலாக தாவேகாவோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு நாம் அவங்களோட உட்கார்ந்த ஒரு ஆளுங்கட்சியில் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். அந்த பெருமை கிடைக்கும். அது யாருக்கு நல்லது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு அது நல்லது. இந்த இரட்டை இலையை உருவாக்கின எம்ஜிஆருக்கு அது நல்லது. அழகா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அது அழகு, அதுதான் நல்லது. அதை விட்டு நீங்கள் வந்து இந்த நேரத்தில் ஏன் பண்ணுறேன்னு சொல்கிறத காட்டிலும் சிவி சண்முகத்தோடு கூட நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், என்னுடைய தலைமை தோல்வி அடைஞ்சு வச்சு நான் சிவி சண்முகத்தை வேணா தலைவராக போட்டுடுறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இப்போது நீங்கள் பொதுச் செயலர்னு என்னத்தை சாதிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி 2வது சட்டசபை எலெக்ஷன்லையும் தோத்தாச்சு. என்ன போன தடவையாவது தம்பி விஜய் இல்லை, அதனால் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்க. இப்போ தம்பி விஜய் வந்தவுடனே நீங்கள் 3வதாக போயிட்டீங்க. இதுக்கே நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? உங்கள் இதை விட்டு இலகி வெளியே வந்திருக்கணும். எப்போ வேறு யாராவது பொறுப்படுத்த நடத்துங்கப்பா, இந்த தலைமை யாருக்கும் பிடிக்கல, மக்களுக்கே பிடிக்கல, அங்கே நீங்கள் யாராவது இருங்கப்பான்னு சொல்லியிருக்கணும். அதான் அழகு, ஒரு தலைமைக்கு அழகு. அதுதான் என்ன நீங்கள் தலைவரை வச்சு என்னத்தை சாதிச்சு? ஒன்றுமே சாதிக்கலையே. சாதிச்சிருந்தா பரவாயில்ல. உடனே அவர் சொல்வார், என் தொகுதியில் நான் ஜெயித்தேன். உன் தொகுதியில் எப்படி ஜெயிச்சிங்க? ஒரு தாவேக்கா வேட்பாளர் இது கொடுக்குறாரு, கடைசியில் அவர் காணாமல் போயிட்டாராம். தெரியுமா உங்களுக்கு? இது ஞாபகம் இருக்குதா? அப்போ நீங்கள் கடத்திட்டீங்களா அவரை? அந்த தாவேக்கா வேட்பாளரை கடத்திட்டீங்க இல்லையா? இல்லை மிரட்டி எங்கேயாவது காணா போக வச்சுட்டீங்க, அதானே அர்த்தம். அதனால தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. சிந்திச்சு பார்க்கணும் அதெல்லாம். அதே மாதிரி இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்காரு. வந்த உடனே மாநில தலைவர் போஸ்டிங் கண்டிப்பாக அவருக்கு இருக்குமா? ஏன்னா இது பாஜக தொண்டர்கள் எல்லாமே தூண்டு போயிருக்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நிச்சயமாங்க. அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைமை பொறுப்பை எடுத்தாதான் திரும்ப பிஜேபி கொடிகளை தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க முடியும். முதல் காரியம் கொடியே அல்லது பார்க்க முடியாது. நான் எல்லா குக்கிராமத்திலெல்லாம் பிஜேபி கொடியை பார்த்தேன் தம்பி அண்ணாமலை இருக்கும் பொழுது. அதுக்கு பிற்பாடு பிஜேபியுடைய பேச்சே யாரும் பேசலை. அடுத்தது இப்போ நிச்சயமாக 19ஆம் தேதி வரதான் நான் கேள்விப்பட்டேன். உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனால் வந்தால் கட்டாயம் மாநில தலைவருடைய பொறுப்பை கட்டாயம் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ அமித்ஷாவும் அடிபட்டுட்டாரு, பிரதர் மோடியும் அடிபட்டுட்டாரு. அவங்க புரிந்துட்டாங்க. இப்போ அடிப்பட்ட புலிகள் அவங்களுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியும். எந்த புலியை விட்டா சீறி பாயம் தெரியும். அதனால் நிச்சயமா அண்ணாமலையை தான் தலைமையாக மாநிலத்திற்கு பிஜேபி உடைய தலைமைக்கு கட்டாயம் போடுவார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி ராகுல் காந்தியா ஸ்டேஜில் சொல்கிறாரு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு வந்து அண்ணன், நான் எந்த பொலிட்டிஷியனும் இதுக்கு அண்ணன் சொன்னதே கிடையாது, எனக்கு அண்ணன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா காங்கிரஸ் வந்து தாவேகாவோட கூட்டணி வச்சுட்டாங்க. இது எப்படியா பார்க்குறீங்க? அதாவது காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு, அதுதான் உண்மை. அதுக்கு உயிர் கொடுத்தது யாருன்னா அருமையான தம்பி ஜோசப் விஜய் தான். அது தானாக காணாமல் போயிருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த தேர்தல் சமயத்திலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை இருந்தது. காங்கிரஸுடைய மாநில தலைவர் நிறைய பணத்தை வாங்கிட்டாரு, துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ராகுல் காந்தி பயங்கர கோபத்தில் இருக்கிறாரு, என்னென்ன எடுக்க போகிற நிறைய வந்துட்டு இருந்து. இதெல்லாம் ஏறக்குறைய உண்மைதான். எனக்கு தெரியும் காங்கிரஸ் வேட்பாளர்கிட்ட எவ்வளோ வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியும், அதுவும் எனக்கு தெரியும். சரியா? அது பொய்யும் கிடையாது. ஆனால் அந்த காங்கிரஸுக்கு இப்போ உயிர் கொடுத்தது யாருன்னா அருமையான தம்பி ஜோசப் விஜய். வேற வழி இல்லை. இதே சிவி சண்முகம் முன்னாடியே நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா காங்கிரஸ் கிட்ட கூட சேர்த்துருக்க மாட்டாப்புல ஜோசப் விஜய். ஆனால் இங்கே தான் ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. ஆனால் ராகுல் காந்தி நினைக்கிற மாதிரி திரும்பி காங்கிரஸ் வராது, தேசிய அளவுலையும் வராது, தமிழ்நாட்டிலையும் வரவே வராது. அதே மாதிரியே சட்டசபையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, புதுமையான ஆட்சின்னு சொல்லிட்டு இப்போ புஷ்பா பட பாணியில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் பேசியிருக்காரு. இப்படி இதை எப்படியா பார்க்குறீங்க? என்ன புதிய ஆட்சி புதுமையான ஆட்சின்னு சொல்லிட்டு புஷ்பா பட பாணியில் ஆட்சி பண்ணுறீங்க. புஷ்பா படம் பாணி இல்லையா? எனக்கு புஷ்பா படம் என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் படம் பார்க்கறது கிடையாது, எனக்கு தெரியாது. இதுக்கு என்னென்ன கருத்து சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஒரு சினிமாவை கொண்டு வந்து ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்கிறது எனக்கு சரியில்லை. எனக்கு
ஒரே ஒரு இது ஞாபகம் வருது. ஒரு படம் ஒன்று நான் பார்த்தேன். நான் ஃப்ளைட்டில் போகும்போது. அது என்ன படம்னா, ஒரு நாள் முதலமைச்சராக யாரோ ஒருத்தர் இருப்பார். யார் அந்த நடிகர்னு தெரில எனக்கு சரியா. அது என்ன படமே எனக்கு தெரியல. ஒரு நாள் முதலமைச்சர்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அப்போ விஜய் வந்து அந்த முதலமைச்சர் சீட்டில் போய் அப்படி உட்கார போகும்போது அப்படி யோசித்து மெதுவாக ஆமை மாதிரி நடப்பார். இந்த பதவி எடுக்கும் போது அந்த முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காரும் போது எனக்கு டக்குன்னு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு நாள் முதலமைச்சராக இருந்தாலும் எப்படி பண்ணாங்க அந்த படத்தில், அந்த மாதிரி ஒரு 5 வருஷம் ஆட்சி புரிந்தாலும் அருமையாக ஆட்சி புரிஞ்சிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சிந்தனை பண்ணேன். அதில் தம்பி உதயநிதி நடிக்கிற மாதிரி விஜய் கிடையாது. இந்த விஜய் நடித்த படத்தை தான் நீ எடுத்து வித்த, அதில் தான் நீ சம்பாதிச்ச. விஜயை வைத்து தான் உதயநிதி சம்பாதிச்சா. இப்பவும் விஜய் வைத்து தான் நீ பொழைக்கணும், வேற வழி கிடையாது. நான் ஆட்சியை பிடிச்சாச்சு. இன்னைக்கு கத்தினாலும் சரி கதறினாலும் சரி நீ விஜய் காலில் தான் விழுந்தாகணும், வேறு வழி கிடையாது. அதே மாதிரி சட்டசபையில் வந்து கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா ஜேசிடி பிரபாகர் அவர்களாக இருக்கட்டும், முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களாக இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனா, இது மாதிரி எல்லாருமே வந்து பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்து கிறிஸ்தவராக இருக்காங்க. அதனால வந்து கிறிஸ்தவரோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? அதாவது நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆன்மீகம் என்பது ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம். நான் எப்பவுமே இன்னொரு வார்த்தையை நான் சொல்கிறது, நான் ஒரு இந்து அப்படி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்துஸ்தானில் நான் இருக்கிறேன், இந்து தேசத்தில் நான் இருக்கிறேன். அப்போ நான் இந்து தான். என்னுடைய வழி கிறிஸ்தவ வழி, ஆன்மீகம் அது தழுவி நான் இருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அதற்காக வந்து இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்களாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம் நல்லதே இல்லை. நீங்கள் விஜய் வீட்டுக்கு போயிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. விஜய் வீட்டு வாசலை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து மேரி மாதா உடைய ஒரு சுரூபம் இருக்கும், இன்னொரு பக்கம் பிள்ளையார் இருக்கும். இப்போ எதில் சேர்த்துக்க போறீங்க? இப்போ விஜயை வந்து கிறிஸ்தவராக பார்க்க போறீங்களா, இந்துவா பார்க்க போறீங்களா? என்ன இப்போ மேரி மாதா படத்தை வச்சுட்டா அவர் கிறிஸ்தவரானா இல்லை, இல்லை பிள்ளையார் படத்தை வச்சுட்டா அவர் இந்துவானா இல்லை. அப்போ எதை தான் சார்ந்தவர் அவர்? விளங்குதான். அதனால இந்த மதம் என்கின்ற காரியத்தை நாம் மதம் பிடிச்சி வாழாதபடிக்கு அது யானைக்கு உரியதை யானைக்காக கொடுத்துருவோம், அதுதான் மதம் பிடிக்கும். நாம் வந்து மனிதரில் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் சொன்னேன், நான் எதை விதைக்கிறேன் அதே அறுப்பாய் அப்படின்னால எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன். நான் பைபிளை படிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சது அது. அன்றைக்கி சட்டசபையில் அருமையான சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் என்ன பண்ணுறாரு, வேதத்தில் உள்ள காரியத்தை, பைபிள் உள்ள காரியத்தை பேசுகிறாரு. அதனால் அவருக்கு தெரிஞ்சது அது. எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். நான் இன்றைக்கி நேற்று நான் பார்க்கல, 30 வருஷமாக நான் அவரை பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு நண்பர் தான் அவர் 30 வருஷமாக. அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன், அவர் கூட பழகி இருக்கிறேன். அவருடைய குடும்பத்தில் உள்ள நிறைய பேர் எனக்கு நன்றாக தெரியும். ஏன்னா YMCA காலேஜில் அவருடைய சொந்தங்கள் அங்கே வேலை செய்தார்கள். அதனால் எனக்கு அவர்களை நன்றாக தெரியும். அதனால் அவர் கிறிஸ்தவரா அப்படின்னா இல்லை, அவர் சராசரி மனிதன். அவர் பைபிளை படிக்கிறாரு. பகவத்கீதை படிக்கிறவங்க பகவத்கீதையில் இருக்கிறத சொல்ல போகிறாங்க. இப்படி விவேகானந்தருடைய புத்தகத்தை படிக்கிறோம், விவேகானந்தர் சொன்னதை சொற்பொழிவை எடுத்து சொல்ல போகிறாங்க. கிறிஸ்தவ பேரை வைக்கிறதுனால ஒரு கிறிஸ்தவரானா இல்லவே இல்லை. நான் அடிக்கடி இந்த டிவியில் பேப்பரில் இப்போ நிறையா யூடியூப்லாம் வரும், திருட்டான் அப்படின்னு பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா எவனா ஒருத்தன் ஸ்டீஃபன் சொல்லி பேர் வரும், கிறிஸ்தவ பேர் தான் வரும். 4 திருட போனால் 2 பேர் கிறிஸ்தவம் இருப்பான். அதனால கிறிஸ்தவங்களும் மோசம் அப்படின்னு நான் சொல்லிட முடியாது. இல்லை ஒரு கிருஷ்ணமூர்த்தி திருடினா அதனால இந்துக்கள்லாம் மோசம் நான் சொல்ல முடியாது. இல்லை முஸ்தபா திருடினாரு அதனால முஸ்லீம்லாம் மோசம் நான் சொல்ல முடியாது. எல்லாரும் மனிதர்கள் தான். மனிதர்களை மனிதர்களாக நம்ம பார்ப்போம். மதத்தை வச்சு பேசவே கூடாது. எனக்கு அது உண்மையாகவே எனக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதனால தான் சிலர் என்ன சொல்கிறாங்க, பிஜேபி இந்துத்துவ மதம், இந்துத்துவ கட்சி அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், எந்த கட்சியும் யாருக்குரியதும் கிடையாது. எல்லா கட்சியும் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி. ஆனால் எந்த கட்சி மக்களுக்காக உண்மையாக சேவை செய்கிறாங்க என்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அந்த அரசியல்வாதிக்கு நாம் எப்பொழுதும் ஆதரவாக இருப்பதிலே தவறே கிடையாது. அதனால தான் எப்பவும் சொல்கிறேன், தேசிய அளவில் பிஜேபி இருக்குது. பிஜேபி அரசாட்சி தமிழ்நாட்டுக்கு வரணும்னு ஏன் சொன்னேன்னா, அங்கே உள்ள எல்லா காரியம் மக்களுக்கு கிடைக்கணும். போன ஆட்சியில் மக்களுக்கு எந்த விதமான காரியம் கிடைக்கல. ஆனால் இந்த ஆட்சியில் அருமையான பிரதமர் என்ன சொல்லிட்டாரு,
நான் கட்டாயம் விஜய்க்கு இந்த அரசாட்சிக்கு கட்டாயம் நான் உதவிகரமாக இருப்பேன், ஒத்தாசையாக இருப்பேன், பிரதமரே சொல்லிட்டார். அதே மாதிரி இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் இணக்கமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இவங்களும் இணக்கமாக இருப்போம்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வேணும். இப்போ நல்லாட்சி கொடுக்கணும் மக்களுக்குன்னா மத்தியிலும் மாநிலமும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டதான் மக்கள் நலமா இருக்கணும். அதனால தான் தைரியமா ஒரு 750 இதை அவர் ஒழிச்சார், மது கடைகளை ஒழிச்சார். அடுத்தது எல்லா இலவசத்தையும் எடுத்துட்டார். இந்த லிப்ஸ்டிக் பஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாம போகுது இப்போ, புரியுதுங்களா? இதெல்லாம் காணாம போகுது. அதான் நல்லது தானே இதெல்லாம். இப்போ அங்கேருந்து மத்திய அரசுல இவங்க என்ன பண்ணலாம், எங்களுக்கு மாநிலத்துக்கு பணம் வேணுங்க அப்படின்னு மத்திய அரசு கொடுக்க போகுது, மாட்டேன்னு சொல்ல போறது. அதனால இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ளணும். அதனால மதத்தை வைத்து தயவுசெய்து யாரும் பிரித்து பேச வேண்டாம். எனக்கு அறிந்ததை நான் பேசுகின்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் அறிந்த நீங்க பேசுங்க, தவறே கிடையாது. எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு. அவங்க வழிபாடுகளை தாராளமா போயிட்டே இருக்கலாம், தவறே கிடையாது. பொன்னான கருத்துக்களை இளையபாரதி பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க.